ஹாய் நண்பர்களே, இவான் இங்கே இருக்கிறார் மற்றும் எனது பின்புறம் 1000 ஆமசான் தயாரிப்புகள் இருக்கின்றன. நாங்கள் அவை அனைத்தையும் அன்பாக்ஸ் செய்ய உள்ளோம். நீங்கள் இந்த வீடியோவை முடிவு வரை பார்க்க வேண்டும், ஏனெனில் நாங்கள் இந்த தொகுப்பை திறக்க உள்ளோம். தொடர்ந்து பார்க்கவும். பரவாயில்ல, முதலில் எதிலிருந்து தொடங்கலாம்? இந்த ஒன்றிலிருந்து தொடங்கலாம். ஆம், அதிலிருந்து தொடங்குவோம். நீங்கள் இப்போது சந்தா செய்ய வேண்டும். அப்படித்தான். இப்பொழுது நிஜமான ஆமசான் தொகுப்புகளுக்கு வருவோம். இது எப்படி வேலை செய்கிறது? ஸ்விட்ச் ஆன் செய்யவும் கழுத்தில் போடவும் ரொம்ப கியூட்டா இருக்கு, ஆனா சற்று விசித்திரமாகவும் இருக்கு. நான் முயற்சி செய்கிறேன். சரி, இதோ நண்பர்களே, நீங்கள் மசாஜ் விரும்பினால் லைக் பட்டனை அழுத்துங்கள். பூப் ஹெட் போட்டி, அதை ட்ரை பண்ணலாமா? முயற்சி பண்ணலாம். எங்களை சாக வைக்காதீங்க. ஹே, சற்று வித்தியாசமா இருக்கு, ஆனா நாம சந்தோஷமா விளையாடிக்கிட்டே இருக்கோம். ஆம், ஏ இது எனது பிறந்த நாள் பரிசாக இருக்க விரும்புகிறேன். இது சூப்பரா இருக்கு. ஹாட் டாக் மற்றும் பன் டோஸ்டர். நண்பர்களே, இளைப்பாருங்கள். நான் ஹாட் டாக் மாஸ்டர். உங்க சாசேஜை எடுத்து இடுங்கள். உங்க பனை எடுத்து அதை 2 பாகங்களா பழந்து டோஸ்டர்ல இடவும், அதை அழுத்தி ஓயிலாம். விசிறி போடாதீங்க. ஐயையோ, பார்க்கணும். என்னை நம்புங்கள், இது சுட்டது போல தெரிந்திருக்கும், ஆனால் இது அற்புதமாக இருக்கும். இது சரி. எனக்கு கூட சில கெட்சப் உள்ளது. இது பிரபஞ்சத்தின் விதி. நீங்கள் எதையும் கெட்சப்புடன் சாப்பிடலாம். நீங்கள் அறியலாம், நான் அதிகமாக பசிக்கவில்லை நண்பர்களே. சரி, இங்க என்ன இருக்குது? இப்போதே திறக்கப்பட்டுள்ளது. சிறை செல்லில் தொலைபேசிகளை பூட்டுங்க. ஸ்டான்லி, உங்கள் தொலைபேசியை கொடுங்க. காத்திருக்கவும். நீங்கள் என்ன செய்கிறீங்க? இல்ல, சாவிகள். எங்காவது நீங்க சாவிகளை தேடலாம். சரியாக செல்லுங்கள். இது பை. ஒரு கோழி கைப்பை. இது என்ன? கோழி ஹெல்மெட். இது அழகானது, ஆனால் இது யாருக்கு? இது பறவைகளுக்கு மாதிரி இருக்கும், கோழிகளுக்காக இருக்கலாம், ஆனா நாம் அவற்றை எங்கே பிடிக்க போறோம்? ஒரு விவசாயியை நான் அறிந்திருக்கிறேன். அவர் எனக்கு சில கோழிகளை கொடுத்தார். நல்லது. கோழி ஹெல்மெட். ஹா ஹா ஹா, இது ரொம்ப சிறியது. இந்த கைங்க பிரயோஜனம் பண்ணி பார்க்கலாமா? டம்ப்ஸ் ஆப். நண்பர்களே, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. என் கோழி உண்மையில பெரிய பழுச்சி கொண்டுள்ளது. என் கோழிக்கு கோழி கைகள் இருக்கு. இது ஒரு கோழி போட்டி. 3, 2, 1 செல். என்னுடையது கோடிற்கு அடைந்தது. என் கோழி வென்றது. உங்க கோழி ஓட்டத்துல ஜெயிச்சது. அது மட்டுமே ஏமாற்றம் செய்யல, நீங்க தான் வெற்றி. டாடா. இது என்ன? சரி, இதை சரி பார்த்துக் கொள்ளலாம். பாட்டில் பிக்கில். இது நான் பார்த்ததுல ரொம்ப விசித்திரமான பொருள். அடுத்தது மிகப்பெரிய கடற்கரை பந்து. அதிக பெரியது. சரி, முயற்சி செய்வோம். உள்ளே செல்லலாம். இது இவானுக்கு பொருந்தும் என்று நம்ப முடியவில்லை. நண்பர்களே, நான் உண்மையில் ஒரு சவாலுடன் வந்திருக்கிறேன். யார் நீண்ட நேரம் பந்தை பிடித்துக் கொள்கிறாரோ அவர் வெற்றி பெறுவார். யார் தோல்வி அடைந்தாரோ அவர் இந்த வறண்ட கரப்பான் பூச்சிகளில் ஒன்றை சாப்பிட வேண்டும். அருவருப்பு. உங்களுடைய கால்கள் மற்றும் புறங்கள் கொண்டு அதை பிடிக்கவும். சரி, இது இவானின் விட சிறந்தது. உங்கள் முறை. ஓ, இங்கே கோழி அழுக்குத்தன் உள்ளது. 2, 1 செல். நான் வென்றேன். அதனால் இந்த சவால் சரியாக செயல்படவில்லை. நாங்கள் இதை பாரம்பரியமான முறையில் செய்ய போகிறோம். ராக் பேப்பர் சிசர்ஸ். நண்பர்களே, ராக் பேப்பர் சிசர்ஸ் சூட். நீங்கள் கரப்பான் பூச்சியை சாப்பிட வேண்டும். அது அருவருப்பானது. வாவ், இந்த பெட்டி எவ்வளவு பெரியது என்பதை பாருங்கள். நான் அதை விளையாட விரும்புகிறேன். நீங்கள் அதை எங்கே வாங்கினீங்க? ஆமசான். நீங்க எப்படி சண்டை போடுகிறீங்க? நீங்க எப்படி இதை செய்ய போகிறீர்கள் இவான்? ஓ, இடது காலடி, இடது காலடி. ஓ வேண்டாம். அடுத்த பொருள். நான் இதை விரும்புகிறேன். இந்த திருகையிட்டு. சரி, இது சரியான வழி. உங்களை கேக்குது. அவர் என்ன பார்க்க முடியும் என்று கூறினார். சரி, இது உண்மையில சற்று பயங்கரமானது. இது ஒரு உளவு சாதனம் மற்றும் இது வித்தியாசமானது. உங்கள் விருப்பமான பாடல் எது நண்பர்களே? கருத்துக்களில் எங்களுக்கு தெரிவிக்கவும். சரி நண்பர்களே, இந்த கட்டமைப்பு என்ன? அப்போ ட்ரை பண்ணலாம். நான் அறியவில்லை. இந்த தயாரிப்பு மிகவும் வித்தியாசமானது. நான் இங்கே இருந்து போகிறேன். சரி, பின்னர் சந்திப்போம். சரி, நாம் அதை தானாகவே கண்டுபிடிக்க வேண்டும். அதனால் இது வாழைப்பழத்தின் நடுவை பெறுகிறது. அது அருவருப்பானது. ஓர் சுழலும் புழு மாதிரி இருக்கு. நாம் என்ன செய்ய போறோம் என்பது இந்த இடைவெளியை சில சாக்லேட்டுகளால் நிரப்ப வேண்டும். அல்லது நாம் இவ்வானை ஏமாற்றலாம் மற்றும் மயோனேஸை அதன் மூலம் இடலாம். வாவ், இது அருவருப்பானது நண்பர்களே. ஓய்,
இவன் சரி நண்பர்களே, நீங்கள் இதை உண்மையில கண்டுபிடித்தீர்களா? நாங்கள் அதை கண்டுபிடித்தோம் மற்றும் உங்களுக்கு ஒரு விருந்தை தயாரித்தோம். நான் இதை விரைவாக முயற்சி செய்ய விரும்புகிறேன். ஆம், நீங்க செய்யணும். இது சாக்லேட். இவன் ஒன்ன பிடிச்சிட்டோம். அதுக்குள்ள என்ன இருந்தது? மயோனேஸ். அரி, அது அருவருப்பானது. நான் அந்த பொருள் ரொம்ப ரொம்ப விசித்திரமா இருக்கிறது தெரிஞ்சிச்சு. அங்கு நிறைய பொருட்கள் உள்ளன, பேக்கன் சுவை உள்ள பல் தூரிகை, அது ரொம்ப மோசமான வாசனை. அதனால இதை கழிவறையில் சோதிக்கலாம். இது உண்மையான பல் தூரிகை என்று கூறுகிறது. அதனால இதை சரிபார்ப்போம். இது அருவருப்பான வாசனை, உங்களுக்கு தெரியும். 3, 2, 1. சரி, அடுத்த பொருளுக்கு எனக்கு மிகப்பெரியது வேண்டும். இது ரொம்ப பாரம். இப்போது நான் ரொம்ப நல்லா உணர்றேன். நான் இறுதியா உங்களை விட உயரமாக உள்ளேன். அவருடைய கைகள் மிகவும் நகைச்சுவையானவை. அதனால ஆலிஸ் மற்றும் ஸ்டான்லி இந்த பொருளை இப்போது சோதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால நான் இதை தனியா தேர்ந்தெடுப்பேன். இது மிகவும் பாரமானது. இது ஒரு வயிறு உடை. நீங்கள் அதிகமாக சாப்பிட்டு உடற்பயிற்சி செய்யாதால் அது ஏற்படுகிறது. எனவே உடற்பயிற்சி செய்யுங்கள். நான் இதை அணிந்து ஸ்டான்லி மற்றும் அலிஸை ஏமாற்றுவேன். அவர்களின் எதிர்வினைகளை பார்ப்போம். இதை பாருங்கள் நண்பர்களே. ஸ்கிரிடி டாப் 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 டாப். நாங்க சில பீட்சா ஆர்டர் பண்றோம். இப்போது இதை வெளியே எடுப்போம். இவன் என்ன செய்தாய்? பீட்சா மிகவும் நல்லது. எங்க பீட்சா எங்க? உங்களை பாருங்கள். இது ஒரு சிரிப்பு விளையாட்டு தான். இது அமேசான் தயாரிப்புகளில் ஒன்றாகும் மற்றும் இது விசித்திரமான சிலிகான் போலியான வயிறு. ஆம், சரி. ஆனால் பீட்சா எங்க? போவோம். இவற்றை பாருங்கள். இது ஒரு நத்தைன்னு நினைக்கிறேன். ரொட்டி. ஆனா நான் எதையும் பார்க்க முடியல. இது வகை பயனற்றது, ஆனா இது விசித்திரமானது. நீங்க விமானத்தில் இருக்கும்போது இதை தலையணையா பயன்படுத்தலாம். போவோம். இதென்ன? நான் என் பொருளை அணிய முயற்சிக்கிறேன். நீங்கள் அனைவரும் ஒருத்தருக்கொருவர் ஒரு சாண்ட்விச்சை தயாரிக்க வேண்டும். சரி, அப்புறம் முதலில் நம்ம சாண்ட்விச்சை கடிக்க வேண்டும். போங்கள். எனக்கு ஏன் 3 துண்டு ரொட்டிகள்? சீஸ போடு. சீஸை எப்படி எடுத்துக்கொள்கிறேன்? ஓ என் கடவுள், நான் இதெல்லாம் எடுத்துக்கொள்கிறேன். நான் அதை எடுக்க முடியாது. அடுத்த தயாரிப்புக்கு போவோம். இதை திறக்கலாம். ஆம், பணத்தை உருவாக்கும் மெஷின். காலியான காகிதத்திலிருந்து உண்மையான பணம் செய்யுங்கள். சரி நண்பர்களே, நான் இதை முயற்சிக்க போறேன். பணம் எங்கே? மேலும் நாங்கள் நம் சிறிய பணத்தை பெறுகிறோம். காற்று என்ன? இது தெளிவா போலிதான், ஆனா கலாய்க்க நல்லா இருக்கு. ஓ, இது உண்மையாக இருந்ததுன்னு நினைச்சேன். சரி, அடுத்த தொகுப்பு. அது என்ன? அது என்ன? இது லிப்ஸ்டிக் போல இருக்குது. சரி, அதனால அவங்க இதை திரைப்படங்களில் பயன்படுத்துவதாக நான் கேட்டேன். நடிகர்கள் இதை பயன்படுத்துகிறார்கள் போலி அழுகைக்காக. ஓ, என் கண்கள். இதோ உனக்கு. என் கண்கள் எரிகின்றன. நான் நம்ப முடியல. இது என்ன? இது ஒரு முடி அலங்காரம். காத்திருங்கள், இது கொஞ்சம் சிறியது. அங்கு வழிகாட்டல் உள்ளது. நாய் முடி அலங்காரம். லூக், இங்க வா. நான் உங்களுக்கு ஒரு பரிசு வச்சிருக்கிறேன். சரி, இந்த முடி அலங்காரத்தை பார்க்கலாம். நீங்கள் இதை இப்படி அணியுங்கள். ஓ, இப்போதைக்கு அவரை பாருங்க, ரொம்ப அழகா இருக்கிறார். அவர் இப்ப ஒரு தேதிக்கு தயாரா உள்ளார் என்று நான் நினைக்கிறேன். ஓ, ரொம்ப ஸ்டைலான. சரி, போவோம். ரொம்ப விசித்திரமானது. இது ரொம்ப பெரியது மற்றும் நான் எப்பவும் அதிக அளவில் தேநீர் குடிக்கிறதால் இதிலிருந்து குடிக்க விரும்புகிறேன். நான் இன்னைக்கு ஏற்கனவே 5 கோப்பைகள் தேநீர் குடித்து விட்டேன். கழிப்பறையில இருந்து குடிக்கணும். உங்கள் வாய்ப்பு இதோ. 1, 2, 3. ரொம்ப விசித்திரமானது. இப்போது இந்த பெரிய தொகுப்பிற்கான நேரம். அதற்குள் என்ன இருக்கிறது என்பதை பார்க்க நான் காத்திருக்க முடியாது. இப்போது இதை திறப்போம். இது என்ன? இது மிகவும் பெரியதா இருக்கும் என்று நினைச்சேன். கத்து மாடு. அரே, காத்திருங்கள், இதை நான் முயற்சி செய்ய முடியுமா? அதென்ன? இதனை நீங்கள் என்னவா பயன்படுத்த போறீங்க? உங்கள் சகோதரங்கள் இதை வைத்துள்ளனர் மற்றும் அவர்கள் எப்போதும் இதை அழுத்துகிறார்கள். மிக பெரியது. பெரியது? இதென்ன? இதுதான் சோக்கிங் வெட் சவால். நீங்கள் குறியை அடிக்க வேண்டும். அங்கு உள்ள நபர் இந்த தண்ணீரால் நனையும். கல், காகிதம், கத்தரி, சுட்டு. ஓ இல்ல, நான் இதுல உட்கார வேண்டியது.
மிகவும் குளிராக உள்ளது